வணக்கம் நண்பர்களே. எப்பயாவது நீங்க தலை தெறிக்க ஓடி இருக்கீங்களா? நான் ஓடி இருக்கேன். என்னோட 10வது வயசுல நடந்த விஷயம். ஒரு ஆடு என்ன பிடி உஷா ரேஞ்சுக்கு ஓட விட்டது. எங்க கிராமத்துல வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடத்துவாங்க. அப்படி திருவிழா நடக்கும்போது கிராமத்து மக்கள் சாமி கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்க வேண்டிக்கிட்டது நிறைவேறிட்டுச்சுன்னா அடுத்த வருஷ திருவிழாவுல கோழியோ ஆட்டையோ சாமிக்காக பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவும் ஒரு முறை வேண்டுதலுக்காக ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்தாங்க. திருவிழாக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆட்டை வாங்கிட்டதால அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த ஆட்டுக்கு சாப்பாடு கொடுத்து பராமரிக்க வேண்டியது என்னோட வேலையா இருந்தது. அப்பெல்லாம் ஸ்கூல் முடிச்சு வீடு திரும்பின அடுத்த நிமிஷம் அந்த ஆட்டு பக்கம் தான் போய் நிற்பேன். தினமும் அதுக்கு புல்லு கொடுக்கறது, வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போறது எல்லாமே நான் தான். மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறப்ப ஒட்டி போய் இருக்கிற அதோட வயிறை நல்லா சாப்பிட்டு வந்த அப்புறம் பெருசா மாறும். அதை பார்க்கும்போது சாதிச்சிட்ட மாறா அப்படின்ற லெவலுக்கு பெருமையா இருக்கும். ஒரு நாள் எங்க ஊர் தலைவர் தாத்தாவோட பூந்தோட்டத்துக்கு ஆட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனேன். அந்த நேரமா பார்த்து அங்க எனக்கு பிடிக்காத 2 பேர் வந்தாங்க. அவங்க வர்றத பார்த்தப்போ அவங்க கண்ணில் படாம இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த செடியில ஆட்டை கட்டிட்டு நான் வேற பக்கமா போய் மறைஞ்சுக்கிட்டேன். அவங்க போன அப்புறம் அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஆட்டை காணோங்க. எங்கடான்னு பார்த்தா 2 கொல்லை தாண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படியே எனக்கு நெஞ்சே நின்னு போச்சு. ஆடு இல்லாம வீட்டுக்கு போனா அம்மா என்ன அடி பிச்சிடுவாங்க. எடுத்தேன் ஒரு ஓட்டம். வடிவேல் சார் சொன்ன மாதிரி கடத்தெருவுன்னு கூட பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி நானும் காடு மேடுன்னு பாக்கலையே, ஓட்டமா அது. அந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தா கண்டிப்பா எனக்கு தாங்க பரிசு. 10 நிமிஷம் ஓட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஆட்டை பிடிச்சிட்டேன். அந்த நேரத்துல என் கையில இருந்தது ஆடு அப்படின்றத மறந்துட்டேங்க. அது கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம், என்னையே ஓட வச்சுட்டல்ல, இரு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இன்ன தேதி வரைக்கும் ஆட்டை நான் ஓட விட்டதையும் ஆடு என்ன ஓட விட்டதையும் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லைங்க. நீங்களும் சொல்லாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.